ஆகாஷ் முரளியோட நேசிப்பாயா படத்துக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க டீசெண்டா இருக்கு. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர் நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. பிரபுதேவாவோட பெட்டர் மூவில இருந்தும் விமலோட சார் மூவில இருந்தும் சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தி படம் கில்லு இப்போ ஹாட் ஸ்டார்ல தமிழ்ல பிரீமியர் ஆயிடுச்சு. கேம் சேஞ்சர் படம் டிசம்பர்ல வர வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த படம் டிசம்பர் 20 வர வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. ஜீவாவோட பிளாக் படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. கார்த்தியோட மெய்யழகன் படத்துக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ படத்துல சண்டை காட்சிகள் பெருசா ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஃபீல் குட் படமா தான் வரப்போகுது. அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட்டில் கே மின்னலே. இந்த சாங் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையன் மூவில அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் அமிதாப் பச்சனுக்கு செட் ஆகல நிறைய பேர் சொன்னாங்க. நேத்து கூட இதை பத்தி நான் ஒரு கமெண்ட் படிச்சிருப்பேன். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இந்த வாய்ஸ் ஏஐல மாத்த போறதா சொல்றாங்க. பிரகாஷ் ராஜ் பேசினதுதான், ஆனா இந்த வாய்ஸ் மட்டும் அமிதாப் பச்சன் தமிழ்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படி மாத்த போறாங்க. தகுலேஃபி படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னு ரீசெண்டா நான் சொல்லியிருப்பேன். அதை இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சது. கைதி 2 படம் அடுத்த வருஷம் வரும்னு கார்த்தி இப்ப மையடகனோட ஈவெண்ட்ல சொல்லிட்டாரு. சோ கைதி 2 படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜி கம்போல சூர்யா 45 படம் வரப்போது நேத்து நான் சொல்லியிருப்பேன். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. கங்குவா படத்தோட செகண்ட் சிங்கிள் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுன்னு விகடன்ல இப்ப சொல்லிருக்காங்க. சோ அக்டோபர் 2 கங்குவா செகண்ட் சிங்கிள் வருமா நிறைய பேர் கேட்டீங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்சும் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும்னு அதுல சொல்லிருக்காங்க. அண்ட் கங்குவா படத்தை தமிழ்நாட்டுல அபி என்டர்டைன்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. கூலி படம் அடுத்த வருஷம் ஜூன்ல வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியே கூட வர வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் நேத்தே நான் சொல்லிட்டேன். வீடியோவை கரெக்டா கவனிச்சா அந்த டவுட்டே வராது. விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை தான் சூர்யா 45. அட்லி அனிருத் சூர்யா காம்போல படம் வருதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க. நான் இதை பத்தியும் சொல்லியிருக்கேன். இது இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்ல. இப்ப வர பெரிய ஹீரோஸோட படம் எல்லாம் ஏன் ஒன் டைம் வாட்சபிளா இருக்குன்னு கேட்டிருக்காரு. அது டைரக்டர் கையில தானே இருக்கு. அவரு எந்த குறையும் இல்லாம படத்தை எடுத்துட்டா ரிப்பீட் வாட்சுக்கு ஒருத்தியான படமா இருக்க போகுது. அண்ட் இந்த ஒன் டைம் வாட்சபிள் யாருக்குன்னா காமன் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான். அந்த ஹீரோட ஃபேன்ஸ்க்கு ரிப்பீட் ஒருத்தி தான். ஏன்னா மோஸ்டா ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ரிப்பீட் ஒருத்தி தான். பிளாக் படம் செப்டம்பர் 27 வருதான்னு கேட்டிருக்காரு. செப்டம்பர் 27 இந்த படம் வரல. சூர்யா 44 மூவில சூர்யாவோட டபுள் ஆக்ஷன் அண்ட் சூர்யா 45 படம் தானா சேர்ந்த கூட்ட மாதிரியான படமா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இது ஒரு ஜாலியான மூவி தான், ஆனா அந்த படம் மாதிரி இருக்குமான்னு தெரியல. அண்ட் இந்த சூர்யா 44 மூவில சூர்யா டபுள் ஆக்ஷன்ங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். கூலி மூவில கமலும் சாங் பாடிருக்காரான்னு கேட்டிருக்காரு. அப்படி அந்த நிமிஷம் வரல. ஆனா பாட நினைச்சா பாட வைக்கலாம். அதுல காம்ப்ளிகேட் ஒன்னும் இல்ல. நெல்சன் மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. அது ஜெயிலர் 2 தான். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் மேபி இந்த வருஷம் வரலாம். குட் பேட் அக்லியோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் எல்லாம் இப்ப முடியும் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிரசாந்த் நீல் கேஜிஎஃபோட ஸ்டோரிய ஃபர்ஸ்ட் சூர்யா கிட்ட சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையான கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் நான் கேள்விப்படல. ஏன்னா 2016 டைம் சொல்றீங்க. அந்த டைம்ல நான் சேனலே ஆரம்பிக்கல. இருந்தாலும் நான் தேடி பார்த்தேன். அப்படி இருந்து இதை பத்தி நியூஸ் ஒண்ணு எனக்கு பெருசா கிடைக்கல. STR 48 மூவிய AJS டேக் ஓவர் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. சிம்பு தான் டேக் ஓவர் பண்ணிருக்காரு. இப்போதைக்கு தேவரா படம் 3Dன்னு கேட்டிருக்காரு. 3D இல்ல, IMAXல மட்டும் வருது. கோலிஸோட ரேசிங் பார்க்கணும்னா கோலிஸோட படத்தை பார்க்கணுமான்னு கேட்டிருக்காரு. ஆமா, நீங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியா புரியும். காப்பான் படம் ஹிட் தானே, அப்புறம் ஏன் சரியா போகலன்னு சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு. இது ப்ரொடக்ஷன் செல்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. அமரனோட டீசர் ட்ரெய்லர் அப்டேட்டை கேட்டிருக்காரு. அமரனுக்கான எல்லா அப்டேட்டும் இந்த மாசம் ஸ்டார்ட் ஆயிட்டோம். தமிழ் சினிமால தான் இப்போ வரைக்கும் நல்ல படம் வருது. ஆனா ஏன் தெலுங்கு சினிமா பெஸ்ட்னு சொல்றாங்க. அண்ட் தமிழ்ல ஒரு 1000 கோடி படம் கூட வரல, அது ஏன்னு கேட்டிருக்காரு. இந்த 1000 கோடி பிரச்சனை பத்தி நான் தனியா பேசுறேன். இதுல தமிழ் தெலுங்கு எது பெஸ்ட்ங்கிறது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ். தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா எங்க சினிமா பெஸ்ட்னு சொல்லுவாங்க. தமிழ் ஆடியன்ஸ் கேட்டா தமிழ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ இங்க இந்த கொஸ்டின் மூலமா நானும் அந்த பிரச்சனையை வளர்க்கல. தமிழ் தான் பெஸ்ட், தெலுங்கு தான் பெஸ்ட்னு. நான் இதை பத்தியும் தனியா வேணா பேசுறேன். இந்தியால தரமான படங்கள் எந்த சினிமா இண்டஸ்ட்ரி கொடுக்குதுன்னு. கல்கி படம் 5500 ஸ்கிரீன்ல தான் வந்துச்சுன்னா எப்படி 1000 கோடி பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காரு. நார்த் இந்தியா மார்க்கெட்டை வச்சு தான் பண்ணுச்சு. அதான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். வேட்டையனோட ப்ரிவியூக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியா வந்திருக்கு. இது ஏன்னு கேட்டிருக்காரு. அது எனக்கும் ஆச்சரியம் தான். ப்ரிவியூக்கான வியூஸ் கம்மியா போயிருக்கு. ரத்ன மூவியா ஃபிளாப் ஆச்சு, நல்லா தானே இருக்கு. அநேகன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. அநேகன் படம் அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனா எனக்கு அந்த படம் பிடிக்கும். ரத்ன படம் நிறைய பேருக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல, அதனால ஃபிளாப் ஆச்சு. இந்த 2 மூவிஸ் பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். அப்டேட் வந்தா நான் கண்டிப்பா சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேடியா படம் தமிழ் டபுள் OTTல இல்ல, இதை செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இது ஜியோ சினிமால இருக்கு. இதோட சப்ஸ்கிரிப்ஷனை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுல புதுசா ஒன்னும் மூவிஸ் வரல. சோ அதனால வேஸ்டா தான் இருக்குன்னு கட் பண்ணிட்டேன். சோ அதனால செக் பண்ணி பார்க்க முடியல. ஆனா தமிழ்ல வரும்னு தான் சொன்னாங்க. நீங்க நல்லா பாருங்க, தமிழ்ல இருக்கும். கோட் மூவில வந்த பிளாஷ்பேக் விஜய் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. வெங்கட் பிரபு அதை பத்தி சொல்லிட்டாரு. அதுக்கான டைம் அவங்களுக்கு பத்தல. அதான் அந்த அவுட்புட் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம வந்திருக்கு.
ஜோடி ஆந்தனி ஜோசப் ரஜினி வச்சு பண்ண போற படம் சிம்புக்கு சொன்ன கதையானு கேட்டிருக்காரு. அப்படிதான் சொல்லப்படுது. இருந்தாலும் அவருக்கு சொன்ன கதை இவருக்கு எப்படி செட் ஆகுங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஜமா படம் நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. இது எல்லாருக்குமான படம் இல்ல, படம் ரொம்ப ஸ்லோவா போகும். சோ அப்படிப்பட்ட ஆடியன்ஸை நீங்க இருந்தா பார்க்கலாம். RC16க்கான அப்டேட்டை கேக்குறீங்க, அதுக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கு, அனௌன்ஸ் பண்ணுவாங்க சீக்கிரமே. எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்விக்கான பதில் ஒரு 10 முறையாவது சொல்லிருப்பேன். நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கபாலியோட வசூல் 650 கோடி கூகுள்ல போட்டிருக்கு, இது உண்மையான கேட்டிருக்காரு. இது உண்மை இல்ல, 290 கோடி கிட்ட தான் வசூல். இவர் ஒரே கமெண்ட்ல 3 அப்டேட் கேட்டிருக்காரு. அடுத்த முறை ஒவ்வொன்னா கேளுங்க. கூலி அப்டேட் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனா என்ன, அண்ட் லோகேஷ் கூலி படத்தை முடிச்சிட்டு கைதி 2 ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்ல அமெரிக்கான வச்சு படம் எடுப்பாரான்னு கேட்டிருக்காரு. கைதி 2 தான். ப்ரீ ப்ரொடக்ஷன்னா ஒரு படத்துக்கான முன்னேற்பாடு வேலைகள், கதை எழுதுறது, கேஸ்ட் செலக்ட் பண்றது, லொகேஷன் பாக்குறதுன்னு. கூலி அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் இல்ல, நான் வந்தா சொல்றேன். யோகி பாபு லைனப்ப கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கமெண்ட் ஒரு தனி டாபிக், நான் இதை தனி வீடியோவா போடுறேன். இவரு சினிமா பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காரு. நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுல இன்னும் தெளிவாவே சொல்றேன். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. அவர் நேம் ஜீவா. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவி ஸ்கேன் அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவி ஸ்கேன் அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.